இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். அத்தை, இப்பதான் எனக்கு உயிரே வந்துச்சு. சரி விடு. ஆமா, இந்த நேரத்துல இதுங்க ரெண்டும் அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்குங்க? அதான் அவங்க ரொம்ப தெளிவா சொன்னாங்களே அத்தை, உங்க 2 பேரையும் தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்தோன்னு. நம்ம மட்டும் கான்பிடென்ட் இல்லாம அவங்க கிட்ட சரணடைஞ்சிருந்தோம்னா நம்மளோட நிலைமை அவ்வளவுதான். அப்படி ஒரு நிலைமை மட்டும் என்னைக்குமே வரவே வராது தமன்னா. இதுக்கு முன்னாடியாவது நான் கொஞ்சம் பதட்டத்திலயும் பயத்திலயும் இருந்தேன். ஆனா என் பையன் மனோவே அந்த பொம்மைக்கு பெரிய சவாலா மாறிட்டான் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சதும் அன்னையில இருந்து நான் மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அந்த சந்தோஷமே எனக்கு ஒரு தைரியத்தை கொடுக்குது. நீ பாரு, கூடிய சீக்கிரம் அந்த பொம்மையோட கதையை மனோ முடிச்சிருவான். கடைசி வரைக்கும் அந்த ஜான்சி இவரும் சேர்ந்து நம்மள உள்ளத்தள்ள ஆதாரத்தை தேடி அலைஞ்சிட்டு இருப்பாங்க. இல்ல புதுசா வேற ஆதாரத்தை கிரியேட் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. மத்தபடி இதுங்களால வேற எதையும் செய்ய முடியாது. ஆனா ஒண்ணு, இதுக்கப்புறம் தான் நாம ரொம்ப தெளிவா இருக்கணும். அடுத்து நாம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் ரொம்ப கவனமா இருக்கணும். அதனால இதுக்கப்புறம் நாம எந்த விஷயத்த பிளான் பண்ணாலும் அத கமண்டலனை வச்சு பிளான் பண்ணணும். ஆமா அத்தை, நீங்க சொல்றதுதான் கரெக்ட். அப்படியே பண்ணி சீக்கிரம் வீட்டுக்கு போய் சேரலாம். அதுங்க வரதுக்குள்ள நாம வீட்டுக்கு சீக்கிரம் போயிட்டு போறேன் அத்தை. அகோர அதிபதியே, நான் உங்களுக்கு கொடுத்த வேலையை நீங்க ஏன் இன்னும் செஞ்சு முடிக்கல? நாம போட்ட தந்திர சக்தி சரியாதான் வேலை செஞ்சிட்டு இருக்கு. மனோ கமண்டலனை நம்பி என்ன வேலை கொடுத்தாலும் அவன் எண்ணம் முழுக்க மாயலோகத்தோட அதிபதி ஆகணுங்கிறதுலயும் அதுக்காக அந்த யட்சணிய பலி கொடுக்கணுங்கிறதுலயும் தான் இருக்கும். அகோர அதிபதியே, எனக்கு நடக்கிறது எதுவுமே புரிய மாட்டேங்குது. நல்லா ஞாபகப்படுத்தி பாரு, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? கமண்டலா, நாளைக்கு பூஜை ஆரம்பிக்க கூடாது. குறிப்பா அதிகாலையில பூஜை ஆரம்பிக்கவே கூடாது. அதிகாலையில அந்த விரதத்தை இருக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த விரதம் முழுசா செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த பூஜை ஆரம்பிக்க முடியும். அந்த பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த குடும்பத்தில் இருக்கிற தாத்தா, பாட்டி, வளர்மதி, தர்ஷினி இவங்கள யாரோட உயிராவது உடனடியா போகணும். என்னோட மந்திர சக்தியை பயன்படுத்தினா அந்த பொம்மைக்கு உடனடியா தெரிஞ்சிடும். ஏற்கனவே அந்த வீட்டுக்குள்ள நான் போகும்போதுதான் எனக்கு பொம்மைக்கு பெரிய யுத்தமே ஆரம்பிச்சது. அதனாலதான் என்னுடைய மந்திர சக்தியை இப்போதைக்கு பயன்படுத்தாம இருக்கேன். ஆனா நீ உன்னோட மந்திர சக்தியை பயன்படுத்தி இவங்கள யாராவது ஒருத்தர இன்னைக்கு நைட்டே சாகடிச்சிட்டன்னா கண்டிப்பா இவங்களால காளி பூஜையும் அந்த விரதத்தையும் செய்யவே முடியாது. அகோர அதிபதியே, நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சு முடிச்சு உங்க கட்டளைய நான் நிறைவேற்றுறேன். நான் உன்னை ரொம்ப பெரிய மந்திர சக்தி படைச்ச வித்தக்காரன் நினைச்சேன். ஆனா நீ ஒன்னத்துக்கும் உதவாதவனா இருக்கியே. உனக்கு இந்த வேலையை செய்யறதுக்கான தகுதி உண்மையிலேயே இருக்கா? அகோர அதிபதி, உங்க வாயால் அப்படி ஒரு வார்த்தையை தயவு செஞ்சு சொல்லாதீங்க. உங்ககிட்ட நான் சொல்லிட்டு போன மாதிரியே முதல்ல அந்த தர்ஷினி, அதுக்கப்புறம் வளர்மதி, கடைசியா தாத்தா, பாட்டின்னு எல்லாரையும் கொல்றதுக்கு நான் முயற்சி எல்லாமே பண்ணேன். அப்புறம் ஏன் அது நடக்கல கமாண்டலா? அகோர அதிபதியே, அவங்க ஒவ்வொருத்தருக்கும் நான் போட்ட பிளான அவங்களே பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாகி பயத்திலேயே உயிரை விடுற அளவுக்கு பண்ண. ஆனா அங்க இருக்கிற மடுக்கா அங்க இருக்கிற எல்லாரையும் காப்பாத்திடுச்சு.
ராணி ஓஹோ, அந்த ராணியும் பொம்மையும் அந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு மடுக்காவா அவங்களுக்கு காவலா வச்சுட்டு போயிருக்காங்களா? ஆமா ஆமா அகோர அதிபதி, சரியா சொன்னீங்க. முட்டாள், நம்மள மாய சிறைக்குள்ள அடைச்சு வச்சதுல நாளைக்கு அந்த பூஜை நடக்காதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். அது மட்டுமா, என்னையும் இந்த சிறையில அடைச்சதுனால நாளை காலையில அந்த வீட்ல ஆத்ம ஞான விரதம் ஆரம்பிக்காதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். சூரியன் உதயமானதும் இது எல்லாமே பொய்ன்னு அவன் உணர ஆரம்பிச்சிடுவான். அப்ப அவனோட வீரிய சக்தியும் கோபமும் இன்னும் அதிகமாகும். அப்படி அதிகமாகிற நேரத்துல அவனுடைய எண்ண ஓட்டங்கள் என்னென்ன சொல்லுதோ அதை எல்லாத்தையும் அவன் கண்டிப்பா செய்வான். அந்த பூஜையை தடுக்க அவன் எல்லா வேலையிலையும் இறங்கி அவன் முழு மூச்சோட செயல்பட ஆரம்பிப்பான். ஆமா சாமி, அது என்னமோ உண்மைதான். அவன்தான் அரக்கனாச்சே. ஆனா சூரியன் உதிக்க ஆரம்பிச்சதும் நாம இந்த மாய சிறைக்குள்ள இருக்க மாட்டோமே. நம்ம 2 பேரையும் உருவாக்குன நம்பூதிரியே மாய சிறைக்குள்ளே நம்மள மறைச்சிருவாரு. என்னப்பா இது? அப்பா ரெடி ஆயிட்டு போல இருக்கு. ஆமாப்பா, காலையிலேயே ரெடி ஆயிட்டேன். எதுவும் சாப்பிடல? இல்லப்பா, நம்ம சித்தார்த்துக்காக பூஜை பண்றோம்ல, அதான் காலையில இருந்து பச்சை தண்ணி கூட நான் குடிக்கல. சரிப்பா, பூஜை முடிகிற வரைக்கும் எதுவும் சாப்பிட்றா. சரிப்பா.